அன்பார்ந்த சகோதர சகோதரியே, பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாளிலே ஒரு புதிய மாதத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த நாள், இந்த புதிய மாதம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாக, இறைவனுடைய பாதுகாப்பு மிகுந்த மாதமாக அமைய வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர், நீங்கள் குழந்தைகளைப் போல் மாறவில்லை என்று சொன்னால் இறை அரசுக்குள் நுழைய முடியாது என்று சொன்ன அந்த ஆண்டவர், இந்த நாள் குழந்தைகளுக்கான ஒரு நாள். சிறுவர்கள் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகளையும் சிறுவர்களையும் இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து அவர்களை இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்களை ஆசீர்வதித்து காக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இன்று பல்வேறு விதமான நிலைகளிலே குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய காலங்கள், வேதனைகள், நோய்களிலே தனித்து விடப்பட்ட சில வேளைகளில் பல்வேறு விதமான பாதிப்புகள், குழந்தைகளுடைய குழந்தை பருவங்கள் களவாடப்படுகின்ற நிலைகள், எல்லா குழந்தைகளையும் இறைவன் பராமரித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம். அந்த சகோதர சகோதரிகளை, குழந்தை மோயிசன் அந்த எகிப்து நதியிலே தூக்கி எறியப்பட்ட அந்த நிலையிலே இறைவனுடைய பாதுகாக்கும் கரம் அந்த குழந்தை மோயிசனை தேடி வருவதை சற்று பார்ப்போம். அந்த குட்டி அக்காவினுடைய கால்கள் இறைவனுடைய கால்களாக அந்த மோயிசன், குழந்தை மோயிசன் அந்த நைல் நதியிலே அடித்து செல்லப்படுகின்ற அந்த வேளையிலே இறைவனுடைய பராமரிப்பு மோயிசனை தேடி வருகின்றது, குழந்தை மோயிசனை பாதுகாக்கின்றது. பல்வேறு தருணங்களிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், நீங்கள் தேவையற்றவர்கள் என்று சொல்லி மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பெருமதி என்னவென்று சொல்லி தெரியாமல், உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை பயன்படுத்தி இன்று சில வேளையிலே உங்களை வீசி இருக்கலாம். இந்த தருணத்திலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கால்கள் உங்களை தேடி வந்து, நீ என்னுடைய மிக மிக மதிப்புள்ள என்னுடைய செல்ல பிள்ளை என்று சொல்லி அரவணைக்கின்ற அந்த நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுடைய அன்பு கண்கள், அவருடைய கரங்கள் உங்களை தேடி வருகின்றது, உங்களை அள்ளி அரவணைத்துக் கொள்கிறது. அவருடைய பார்வையில் நீங்கள் மிக மிக விலை மதிப்பு பெற்றவர்கள், பெருமதி உள்ளவர்கள். அந்த தைரியமான உள்ளத்தோடு உங்கள் சார்பாக இறைவன் இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளுக்குள், இந்த புதிய மாதத்துக்குள் காலடி எடுத்து வைத்து முன்னோக்கி செல்வோம். ஆமென், ஆமென்.